ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்ட் அண்ட் ஐகன் ஸ்போர்ட் சேனல். நண்பா, ப்ரோ கபடி சீசன் 10 தமிழ் தலைவாஸ் வர்சஸ் யூபி மேட்சுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம் நண்பா. தமிழ் தலைவாஸ் அணி 7 பாயிண்ட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க நண்பா. இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிளே ஆஃப் போவாங்களா மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சோடு சான்ஸ் இருக்கு நண்பா. பட் அதிக சான்ஸ் கிடையவே கிடையாது. 60 பாயிண்டை வச்சுக்கிட்டு பிளே ஆஃபே போக முடியாது நண்பா. நேற்று நடந்த மேட்ச்ல தமிழ் தலைவாஸ் அணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் நண்பா. ஃபர்ஸ்ட் யூபிஓ டீம்ல யார் யார் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்துடலாம். குவன் கூட மட்டும்தான் அவங்க டீமுக்காக 6 பாயிண்ட் எடுத்தது. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட் தான் எடுத்தாங்க. யாருமே சீனியர் பிளேயர்ஸ் இல்ல நண்பா. எல்லாருமே யங் பிளேயரா தான் விளையாண்டாங்க நேற்று யூபிஓ டீம்ல. பர்தீப் நர்வாலோ, சுரேந்தர் கில்லோ, நிதேஷோ யாருமே விளையாடல நண்பா. எல்லாருமே ஒரு யங் பிளேயர் தான் விளையாண்டாங்க. நல்லா தான் நண்பா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்ல 10 நிமிஷம் யூபிஓ டீம் வந்து நல்ல ஒரு லீட் எடுத்திருந்தாங்க. 10 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. தமிழ் தலைவாஸ் அணி ஒரு 6 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்எக்ஸ்பீரியன்ஸால அவங்க பாயிண்ட் லீக் பண்ணிட்டாங்க நண்பா. தமிழ் தலைவாஸ் அணி ஈஸியா பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டாங்க. ரைடர்ஸ் அண்ட் டிஃபெண்டர்ஸ்லாம். தமிழ் தலைவாஸ் அணி பக்கம் வந்தோம்னா நரேந்திர காண்டோல மட்டும்தான் நண்பா நேற்று நல்ல ரைட் பண்ணி பாயிண்ட் எடுத்தது. ஒரு சூப்பர் டென் போட்டிருக்காப்புல. இதோட தொடர்ந்து 4 சூப்பர் டென் நம்ம யூபிஓ கைன்ஸ்டா போட்டிருக்காப்புல நண்பா. அப்புறம் நம்ம டிஃபென்ஸ்ல சாயில் குல்லியா வேற லெவலில் விளையாண்டாப்ல நண்பா. தமிழ் தலைவாஸ் அன்னைக்கு நேற்று ஒரு கேப்டனா இருந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாப்புல. ஒரு பேக் ஹோல்டு போட்டாப்புல பாருங்க. அதெல்லாம் ஒரு சம்பவம் நண்பா, பயங்கரமா இருந்தது. இதோட சாயில் குல்லியா 150 பாயிண்ட் எடுத்திருக்காப்புல நண்பா. டேக்கில் மட்டும் பிகேஎல் கரியர்ல. அப்புறம் நம்மளுடைய டிஃபென்ஸ் நேற்று நல்லா பண்ணது காரணமே நம்மளுடைய ஈரானியன் டிஃபெண்டர்ஸ் நண்பா. வேற லெவலில் விளையாண்டாங்க. அமீர் குஷன் பிஷாமில 3 பாயிண்ட் எடுத்திருந்தாப்புல. அப்புறம் இன்னொரு ஈரானியன் டிஃபெண்டர் பேரு ஞாபகம் இல்ல, பயங்கரமா விளையாண்டாப்புல நண்பா. கார்னர் போஸ்டர்ல சாயில் குல்லியாவுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்து வேற லெவல் விளையாண்டாங்க. வந்தோன்னு டேக்கிள் பண்றாப்ல நண்பா. சாகரத்தை கேப்டனை ஏன் பிளேயிங் 7ல கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல நண்பா. ஒரு தரமான பிளேயர் நண்பா. நம்ம இப்படி பெர்ஃபார்ம் பண்றோம்னா தமிழ் தலைவாஸ் அணிக்கு ஒரு முக்கியமான ஒரு தூணே சாகரத்தை தான் நண்பா. ஏன் தேவையில்லாம பெஞ்சிலே உட்கார வைக்கிறாங்கன்னு தெரியல. கடந்த 2 மேட்சா அஜிங்கியா பவர் இறக்குனாங்க செகண்ட் ஹாப்ல. பட் அஜிங்கியா பவர் ஒழுங்காவே பெர்ஃபார்மே பண்ணல நண்பா. கடந்த 2-3 மேட்சா என்னன்னு தெரியல. இன்ஜுரி கன்சர்ன் இருக்கா என்னன்னு எதுன்னு தெரியல நண்பா. ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணல. வாராப்ல மாற்றாப்ல இதுதான் நடந்தது நேற்று. அஜிங்கியா பவர் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாப்ல நண்பா. 20 பாயிண்ட்டுக்கு மேல எடுத்தாப்ல. ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறாப்ல. இந்த சீசன் பயங்கரமா ஆட போறாங்க தமிழ் தலைவாசன் நினைச்சு கடைசியில ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போச்சு. தமிழ் தலைவாஸ் அணி இனிமே ஜெயிச்சு ஒன்றும் பிரச்சனமே இல்லை நண்பா. ஏன்னா பிளே ஆஃப் போக முடியாது 60 பாயிண்டை வச்சுக்கிட்டு. அதனால ஒரு யங் பிளேயருக்கு சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் இனிமே வரப்போற மேட்ச்ல நண்பா. போன சீசன் தமிழ் தலைவாஸ் அணி 8 மேட்ச் வின் பண்ணி பிளே ஆஃப் போயிட்டாங்க. பட் இந்த சீசன் 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிளே ஆஃப் போக முடியாம போச்சு நண்பா. ஒரு சில மிஸ்டேக்கால தமிழ் தலைவாஸ் அணியுடைய பிளே ஆஃப் கனவே முடிஞ்சது நண்பா. பெங்களூர் பல்ஸுக்கு அகைன்ஸ்டாவும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டாவும் இந்த ஒரு பாயிண்ட்ல தோத்ததே நண்பா நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோம். அந்த 2 மேட்சையும் டை பண்ணியிருந்தா கூட இன்னும் சான்ஸ் இருந்திருக்கும். கடைசியில மிஸ் பண்ணிட்டாங்க தமிழ் தலைவாஸ் அணி அவங்களுடைய மிஸ்டேக்கால நண்பா. இந்த சீசன் ஒரு ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க நண்பா தமிழ் தலைவாஸ் அணி. இதுவரையும் தமிழ் தலைவாஸ் அணி ஒவ்வொரு சீசன்லயும் டை மினிமம் ஒரு 4 டை 5 டை பண்ணிடுவாங்க. பட் இந்த சீசன்ல ஒரு டை கூட பண்ணவே இல்லை. ஒரு மேட்ச்ல தமிழ் தலைவாஸ் அணி லீட் எடுத்து ஜெயிக்கிறாங்க. இன்னொரு மேட்ச்ல லீடை கொடுத்து தோக்குறாங்க நண்பா. மினிமம் ஒரு 15 பாயிண்ட்ல ஜெயிக்கிறாங்கன்னா அதே 15 பாயிண்ட்ல இன்னொரு மேட்ச்ல லீடை கொடுத்து தோத்து போயிறாங்க நண்பா. இதே நடந்தது தமிழ் தலைவாஸ் அணிக்கு இந்த சீசன் ஃபுல்லாவே. இனி வரப்போற மேட்ச்லயாவது தமிழ் தலைவாஸ் அணி என்ன செய்யணும்னா யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்து நெக்ஸ்ட் சீசனுக்கு குரூம் பண்ணலாம். பட் தமிழ் தலைவாஸ் அணி என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. சான்ஸ் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு நீங்களாச்சும் சொல்லுங்க நண்பா கமெண்ட்ஸ்.